ஸோ ஏன் நீங்கள் பேங்கிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஸோ நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க, ஸ்கூல்ஸ் அந்த சைட் போயிருக்கீங்க. எங்கள் இதில் அந்த அளவுக்கு பிஎட் அப்படிங்கும்போது டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் காட்ட முடியும்னு நான் யோசித்தேன். மற்றவங்க 4 நிமிஷம் போட்டாங்கன்னா நான் 2 நிமிஷத்தில் பசில் போடுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால் எனக்கு ஸ்ட்ராங் ஜோனாக ரீசனிங் இருந்துச்சு. 50 கொஷின்ஸே 2 தான் போட்டிருப்பாங்க. இந்த கொஷின் இதே இதை வேற அடுத்ததுல மறுபடியும் பார்த்தோம்னா அதே கொஷின் தான், பட் கான்செப்ட் வேறையா இருக்கும். நான் அப்பதான் பார்ப்பேன், ஓ இப்படியும் படிக்கணும் போல. ஒரு 0.5ல மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் வீட்டில் சொல்ல யோசிப்பேன். பட் அவங்க பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ டிமோட்டிவேட் ஆனாலும் அந்த ஹலோ கைஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ நம்ம கூட இலக்கிய பிரியா ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கூட அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி ஷேர் பண்ணிக்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் இலக்கிய பிரியா, ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஸோ எவ்வளோ வருஷமாக பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க? நான் மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து February 2023லேருந்து என்னோட பேங்கிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சூப்பர். ஸ்டார்ட் பண்ணப்போ ஜூன் மந்த்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் எல்லா எக்ஸாமோட ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி மெயின்ஸில் போனேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கப்பா? நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் பேங்கிங் முடிச்சுட்டு பேங்கிங். ஸோ ஏன் நீங்கள் பேங்கிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஸோ நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க, ஸ்கூல்ஸ் அந்த சைட் போயிருக்கீங்க. எங்கள் இதில் அந்த அளவுக்கு பிஎட் அப்படிங்கும்போது டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதை வந்து, ஆனால் டெட் எக்ஸாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரனால நான் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இது சீக்கிரமே வருது எக்ஸாம்ஸ் அப்படின்றனால. அப்படின்னா மேக்ஸ் மேஜர் நான். எனக்கு வந்து பேங்கிங்க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. நான் ஓரளவு குவான்ட்ஸில் ஸ்ட்ராங். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எந்தெந்த செக்ஷன்லாம் ஸ்ட்ராங்? ஸோ கம்பேரிட்டிவ்னா நான் மேக்ஸிமம் ரீசனிங்கில் தான் பெஸ்ட்டு, ஹையராக. என்னோட ஸ்கோர் வந்து எப்பயுமே மெயின்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஸ்கோர் வந்து ஹையாக இருக்குது ரீசனிங்கில் தான். ஸோ ரீசனிங்க்கு நீங்கள் என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே? ஃபஸ்ட்டு நான் ஜாக்சன் சாரோட வீடியோ கோர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்து அதுலேருந்து தான் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் மட்டும்தான். இப்போ ஒரு டாப்பிக்னு எடுத்தேன்னா 1000 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதில் பிளட் ரிலேஷன் எடுத்தோம்னா 1000 கொஷின்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதனால அவ்வளோதான். மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் காட்ட முடியும்னு நான் யோசித்தேன். மற்றவங்க 4 நிமிஷம் போட்டாங்கன்னா நான் 2 நிமிஷத்தில் பசில் போடுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால எனக்கு ஸ்ட்ராங் ஜோனாக ரீசனிங் இருந்துச்சு. ஓகேப்பா. ஸோ குவான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னீங்க மேக்ஸில் நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவான்ஸில் எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க? ஸோ யாரோட வீடியோஸ்லாம் பார்த்து பேசிக் கற்றுக்கிட்டீங்க? ஸோ நான் குவான்ஸ் ஒவ்வொருத்தவங்க வீடியோ பார்ப்பேன். தமிழ் வீடியோவும் சரி, இங்கிலீஷ் வீடியோவும் சரி. எனக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்ப்பேன். இவங்க தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு இல்லை இதில். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கிலீஷ் எப்படி? நீங்கள் எல்லாரையும் மாதிரி இங்கிலீஷில் ஆவரேஜ் தான். ஜஸ்ட் செக்ஷனல் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணுவேன். ஸோ அக்யூரஸியோட போட்டு ஓவர் அட்டம்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும்? நம்மளுக்கு ஓரளவு வக்காப்ஸ் படிப்பேன் டெய்லியும். பட் வந்தது இருந்துச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணுவேன். பேசிக் அந்த மாதிரி ஒரு 30 கொஷின், ஒரு 10 கொஷின், 15 கொஷின் வந்து ஈஸி லெவல் தான் இருக்கும். அது கம்பல்சரி அட்டன் பண்ணுவேன். அது போக எனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை மட்டும் அக்யூரஸியாக போடுவேன். ஓகே ஓகே. ஸோ சிஏக்கு நீங்கள் எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க? சிஏக்கு நான் சிஏ கைட்லியோட சிஏ ஸ்மார்ட் குவிஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் தான் வாங்குவேன். ஓகே. நம்ம கைட்லியோட அந்த வீக்லி பிடிஎஃப் தான் படிப்பேன். டெய்லி பிடிஎஃப் நம்மளுக்கு கிடையாது, வீக்லி பிடிஎஃப் மட்டும்தான். 50 கொஷின்ஸே 2 தான் போட்டிருப்பாங்க. இந்த கொஷின் இதே இதை வேற அடுத்ததுல மறுபடியும் பார்த்தோம்னா அதே கொஷின் தான், பட் கான்செப்ட் வேறையா இருக்கும். நான் அப்பதான் பார்ப்பேன், ஓ இப்படியும் படிக்கணும் போல. அதுல இருந்து லேர்ன் பண்ணி தான் இந்த வட்டம் நான் சிஏ கிராக் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம கைட்லியோட தான் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா? ஸோ மேரீட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மேரீட் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இப்போ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கணும், ஸோ பொதுவாக வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி இதை வந்து நான் மேரேஜ் லைஃபே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஸோ அட் த சேம் டைம் நான் இதே மெயின்டைன் பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்றப்போ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க இதில்? ஸோ அந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணீங்க?
எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. எஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட். எனக்கு 3 இயர்ஸ்ல ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க. அவங்க ஃபுல் அண்ட் சைல்டும் இருக்காங்க. அதோட நீங்க படிச்சு சக்சஸ் ஆயிட்டீங்க. சூப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் 1.5 இயர்ஸ்ல இருந்து அவங்க தான் கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. நான் பேபியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் டேல 6 hours 7 hours மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மற்றபடி ஃபுல்லாவே ஸ்டடீஸ்ல தான் இருப்பேன். மற்றபடி எல்லா நேரமுமே ஹஸ்பண்ட் மட்டும் தான். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க படிங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க படிங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் எங்க ஃபேமிலி சொன்ன வேர்டிங். ஒரு 0.5 மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் வீட்டுல சொல்ல யோசிப்பேன். பட் அவங்க பரவாயில்ல, இவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க வந்திருக்கீங்க, அதுவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ டிமோட்டிவேட் ஆனாலும் அந்த ஃபேமிலி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். இல்லை, நம்மளுக்காக இவங்க இருக்காங்க, இவங்களுக்காகவே சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ப்ளஸ் இண்டிபெண்ட் உமனாக இருக்கிறது ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என் ஃபேமிலிக்கு நான் முக்கியம், எனக்கு என்னோட ஜாப் கெரியர் முக்கியம். சூப்பர் சூப்பர். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ நம்ம இலக்கியா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களால வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறமும் சக்ஸஸ் பண்ண முடியுன்றதுக்கு இலக்கியாவும் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தான். ஓகே ஓகே இலக்கியா, தேங்க்யூ.